ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் வீடியோ. இது ஒரு விலாகு ப்ளஸ் ரெசிபி வீடியோ ரெண்டுமே இதில் இருக்குது. திடீர்னு ஒரு பிளானு பிரியாணி பண்ணலான்ட்டு. ஸோ நாத்தனார் பசங்கள்லாம் வர வச்சு சாட்டர்டே நைட்டே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒர்க் மாதிரி அரிசி வாங்குறது, தக்காளி வெங்காயம், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். சண்டே மார்னிங் எழுந்து போயிட்டு நான் கறி எடுத்துகிட்டு வந்தேன். ரெசிபி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி நாங்கள் வந்து 4 kg அரிசி 5 கிலோ சிக்கன் போட்டிருந்தோம். 5 கிலோன்றது நான் எடை போட்டு உயிரோட வாங்கினது. அது பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.5 kgs இருந்துச்சு. பட்டை 20 கிராம், லவங்கம் 10 கிராம், ஏலக்காய் 20 கிராம், பச்சை மிளகா 15 போட்டு அது கூடயே வெங்காயம் ஆட் பண்ணி எண்ணெய் ஒரு 300 கிராம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னரமாக வதங்கினதும் இதில் இஞ்சி 400 கிராம், பூண்டு 400 கிராம் சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 லிட்டர் தயிர், மிளகாத்தூள் 40 கிராம், ஒரு கட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் 4 லிட்டர் பக்கம் தண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் சைட் பை சைட் நாங்கள் ரைஸை ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதில் பட்டை லவங்க ஸ்பைசஸ் அண்ட் கேசரி பவுடர் போட்டு ஹாஃப் பாயில் ஆன பிறகு அந்த ரைஸ் எடுத்து இந்த கிரேவி கூட கட்டி நல்லா சமன்படுத்திட்டு ஒரு 20 minutes தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான செம்ம டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்ல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் நாங்கள் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இலை போட்டு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் சர்வ் பண்ண வந்தாங்க. பட் என்னோடய குட்டி மேடம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு நான் தான் சர்வ் பண்ணுவேன் அப்படின்ட்டு முதல்ல வந்து என் இலையில எடுத்து போட்டு உட்காந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் சர்வ் பண்ண பிறகு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பிரியாணி. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தாயவாஸ் விளையாடிட்டு இருந்தோம், நானும் ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய நாத்தனார் எல்லோரும் சேர்ந்து. அஃப்கோர்ஸ் என் ஹஸ்பண்ட் தான் ஜெயித்தாங்க, நான் தோத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ராணி விளையாடிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக அன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு அந்த அளவுக்கு ஜாலியாக போயிருந்தது. அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடெலாம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். உங்களோட சண்டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மா இது லட்சுமி